ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. பழம்பெருமை மிக்க மாநகரை பற்றி கேட்போம். மதுரை மாநகர் தமிழகத்தின் பிற நகரங்களை காட்டிலும் மிகவும் பழமையும் பெருமையும் கொண்டது. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 தமிழ் சங்கங்களை நிறுவி தமிழ் வளர்த்த பெருமை இதற்கு உண்டு. 2000 ஆண்டுகளுக்கும் முன்னரே அமைந்த நகரம் இதுவென்றால் அது நிச்சயமான உண்மை. பாண்டி நாடே பழம்பதி என்னும் சிறப்பை பெற்ற இம்மாநகர் பாண்டிய மன்னர்களின் தலைநகராக விளங்கியது. சங்க பாடலான பரிபாடலில் மதுரை மற்றும் வைகை பற்றி 30 பாடல்கள் முத்து முத்தாக பளிச்சிடப்படுகிறது. சிவபெருமான் 64 திருவிளையாடுகளை நிகழ்த்தியது புராண வரலாறு கூறும் நம்பகமான தகவல்கள். இவை அனைத்தையுமே அவர் ஆடியது இந்த மதுரையம்பதியில். திருஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் செய்து சைவத்தை பாண்டி நாட்டில் மீண்டும் நிலைபெற செய்த நகர் மதுரை. முக்தி தரும் 7 தலங்களில் ஒன்றாக இம்மதுரையம்பதி விளங்குகிறது. மாணிக்க வாசகரின் பெருமையை பாண்டிய மன்னனுக்கு மட்டுமல்லாமல் உலகிற்கே பறைசாற்ற நரியை பரியாக்கி இறைவன் செய்த திருவிளையாடல் நடந்த இப்பதியின் பெருமையை இவ்வாறு இயல்புவது. மதுரையை பற்றியும் மதுரை கோயில் பற்றியும் இங்கு குடிகொண்டிருக்கும் இறைவனை பற்றியும் எத்தனை நூல்கள், அத்தனையும் பழம்பெருமை உணர்த்தும் பழம் நூல்கள். அவை குறித்து பார்க்கலாம் வாங்க. அடுத்த அத்தியாயத்தில் பழம்பெருமை மிக்க மாநகரின் தொடர்ச்சியை கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் RRG யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.